நம் தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. புதுசாக ஒரு பிரச்சனையை எடுத்து ஊதி பெருசாக்கி இந்த பேனை பெருமாளாக்கின விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பழமொழி, அது மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டில் ஒரு பொண்ணு வந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து கை இல்லாத ஒரு ட்ரெஸ், அதாவது என்ன சொல்கிறது, சுடிதாரோ அது என்னவோ, இன்றைக்கி தான் புதுசாக நிறைய வருது, லெகின்ஸு அது இதுன்னு சொல்லி இந்த பாவாடை தாவணி எல்லாம் வந்து பிற்போக்குத்தனமான உடையாக மாறிடுச்சு. அதுபோல் அந்த பொண்ணு வந்துக்கிறாங்க. அங்கே இருக்கிற பொதுவாக வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து கொஞ்சம் டீசென்சியான நடை உடை பாவனைகள், இது மாதிரி உடைகள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அங்கே இருந்தவர் வந்து யதார்த்தம் சொல்லிக்கிறார், இது மாதிரியெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க தரப்பில், அந்த வியாபாரிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஏதோ ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக அங்கே வந்ததாகவும் சொல்லப்படுது. கடைசியில் யார் அவங்கன்னு சொல்லி செய்தி ஊடகங்களை சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பொண்ணு ஒரு பறை இசை கலைஞராம. பறை இசை கலைஞர்னா இந்த பெரியார் பேத்திகள் வகைராவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒன்று. இன்னொன்று, திரைப்படங்களில் வந்து நசுக்கிட்டான் பிதிக்கிட்டான்னு ஒரு குரூப் படம் எடுத்துட்டு இருப்பாங்கள்ல, அந்த குரூப்பும் பறை இசையை வந்து மையமாக வச்சு தான் அவங்களுடைய சித்தாந்தங்களை சொல்கிறது வழக்கம். அதனால் நான் வந்து அவர்களாகத்தான் இவங்கள பார்க்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் பார்க்குறப்ப இந்த பொண்ணுக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசுகிறாங்க. யாரா பேசுகிறாங்கன்னு பார்த்தோம்னா, எல்லாருமே வந்து இந்த கருப்பு சட்டை பின்னணி கொண்டவங்களாம் இருக்கிறாங்க. சரி, ரைட், ஓகே. அதில் ஒரே ஒருத்தருடைய பதிவு எனக்கு கொஞ்சம் சிந்திக்க வச்சுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு அதே பூ மார்க்கெட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தார் சமூக வலைதளத்தில். நமக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏற்கனவே இது மாதிரி நிறைய பேர்த்த இவங்க வந்து கொண்டு வந்து விட்டு பெரிய ஆளாக்கி விட்டுக்கிறாங்களே. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஜூலின்னு ஒரு பொண்ணு வந்து மெரினா பீச்சில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குள்ள வந்து மோடி மோடி எங்கே வந்த மோடி அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து ஒரு பெரிய புரட்சி பெண் போராளி அப்படிங்கிற மாதிரி சித்தரித்து கடைசியில் அவங்க வந்து இந்த இது கமலஹாசன் ஒரு பிக் பாஸ்னு ஒரு இதுன்னு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தார்ல விஜய் டிவியில், அங்கே கொண்டு போய் ஆகிக்கூட்டு கடைசியில் வந்து அவங்க வந்து என்னமோ ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்கங்கிறது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த உடுமலைப்பேட்டையில் சங்கர் கௌசல்யா அப்படின்னு ஒரு காதலர்கள், அந்த காதலர்கள் வந்து ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி அந்த சங்கரை வந்து கொலை செய்ததாக நம்ம வந்து செய்திகளில் பார்த்துருப்போம். அவங்களுடைய அந்த காதலி, அதாவது கௌசல்யா, அவங்க வந்து என்னானாங்கன்னு பறை இசை கலைஞர்களோட நட்பு பாராட்டி கடைசியில் அவங்களுக்கு இன்னொரு திருமணமாகி இன்றைக்கி வந்து அவங்க வந்து அமெரிக்கா அப்படியெல்லாம் சுற்றுலா போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஒரு பெரிய போராளியாக இந்த சமூகம் வந்து இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் வந்து உருவாக்கி விட்டுட்டாங்க. இதையும் நம்ம பார்த்தோம். இதற்கு பின்னாடி அவங்க விவகாரத்தில் ஏதாவது இஎம்ஐ முறையில் பைசலெல்லாம் நடந்துன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். வலைதளங்களையும் நம்ம பார்த்துருப்போம். அதை விடுங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒருத்தர், ஏங்க கூமாப்பட்டினா என்னென்னு தெரியுங்களா அப்படின்னார். அவரை பெரிய ஆளாக்கி விட்டு அவர் இன்னைக்கு வந்து என்னென்னமோ எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறார். இவங்கெல்லாம் என்னத்தை சொல்ல வர்றாங்கன்னு எனக்கு புரியலை. அதாவது கோயம்புத்தூரில் ஏற்கனவே வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒன்று கொண்டு வந்து விட்டாங்க. எந்த பொண்ணு வேணாலும் எந்த பசங்களோட வேணாலும் தையத்தக்கான்னு குதிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு பின்னாடியெல்லாம் யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது ஒரு விஷயம் ஒன்று புரியுது, இந்த நாட்டு கலாச்சாரம், இந்த மண்ணுடைய பாரம்பரியம், இதை அழிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அதற்கு வந்து முற்போக்கு சிந்தனைங்கிற முகமூடியை மட்டும் மாட்டிக்கிட்டா போதும். கூடவே பக்கத்தில் பெரியார் ஃபோட்டோவையும் வச்சுக்கிட்டோம்னா யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சிலர் மத்தியில் வந்திருக்குது. அவங்க வந்து பெரும்பான்மை நபர்கள் கிடையாது, ரொம்ப சொற்பமான நபர்கள் தான். இவங்களுக்கு பின்னணியில் வந்து ஹிந்துக்கள் அல்லாத சிலர் வந்து தூபம் போடுற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து முகநூலில் வந்து இந்த பெண் போராளி, இந்த பூ மார்க்கெட்டில் வந்து நான் வந்து என் உடை என் சுதந்திரம் சொன்னாங்கள்ல, அந்த போராளிக்கு யார் ஆதரவு தராங்கன்னு சொன்னால் இந்துக்கள் அல்லாத சிலர் வந்து ரொம்ப உற்சாகமாக ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்ககிட்டையெல்லாம் வந்து புர்காவை கழட்டி தூக்கி வீசணும் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய பெண் சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா தோழர்னு கேட்டோம்னா தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிடுவாங்க. நம்மளுடைய எண்ணம் வந்து அப்படியெல்லாம் சொல்லணும்னு நம்ம எண்ணம் கிடையாது. ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்கிற நம்பிக்கைகளை வந்து நம்ம வந்து மதிக்கிறோம், போற்றுகிறோம், பாராட்டுகிறோம். அது அவங்களுடைய பர்சனல். அதே போல் தான் தமிழக கலாச்சாரம், தமிழ் மண்ணுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம். நாளைக்கு வந்து அந்த முகநூலில் அந்த நண்பர் சொல்லி இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்திருந்தாங்கன்னா இது திட்டமிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மற்ற செய்திகள்லேருந்து திசை திருப்புற ஒரு முயற்சியாக தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. இங்கே தான் போய் நிற்கி இந்த கூத்தெல்லாம் சொல்லி நம்ம பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.